நெக்ஸ்ட்டு ஜைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இதில் சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து என்ன பண்ணணும்னு கவனிங்க. ஸ்டாப்ஸ் க்ரோவிங் எண்ட்ஸ் இன் எ ஃப்ளார். அதாவது எண்டில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளார் ஆக்சிஸை வந்து க்ரோவ் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடும். ஃபர்தராக வந்து க்ரோத் ஆகிறது ஆக்சிலரி பட்ஸில் தான் என்ன பண்ணும், உருவாக்கும். ஓல்டு ஃப்ளார்ஸ் வந்து எபிக்ஸ்லையும் யங் ஃப்ளார்ஸ் வந்து பேஸ்லையும் இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து ஜைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த ஜைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸு 3 டைப்ஸாக வந்து என்ன பண்ணலாம், 3 or 4 டைப்ஸாக வந்து நாம் கிளாஸிஃபிகேஷன் செய்யலாம். சிம்பிள் ஜைம், தென் மோனோகேஷியல் ஜைம், தென் சிம்பிள் டைகேஷியம், தென் பாலிகேஷியல் ஜைம் அப்படின்ற 4 டைப்ஸ் இருக்குது. இந்த மோனோகேஷியல் ஜைம்ஸில் வந்து ஹெலிகாய்டு தென் ஸ்கார்பியாய்டு அப்படின்ற 2 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஜைம். இதை சாலிட்டரி ஜைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஃப்ளார். இதில் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சிங்கிள் ஃப்ளாரை மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இட் மே பி டெர்மினல் அண்டு ஆக்சிலரி. அது டெர்மினலில் உருவாகலாம், தென் ஆக்சிலரியில் உருவாகலாம். அந்த மாதிரி டெர்மினலில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ட்ரில்லியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படின்ற பிளான்ஸ்லையும், தென் ஆக்சிலரியில் இன்ஃப்ளோரசன்ஸ் உருவாச்சுன்னா அது ஹைபிஸ்கஸ் பிளான்ஸ்லையும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் யூனிபோரஸ். என்னது, யூனிபோரஸ். யூனிபோரஸ் அப்படின்றது மோனோகேஷியல் ஜைம்ஸ். மோனோன்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். த மெயின் ஆக்சிஸ் எண்ட்ஸ் வித் எ ஃப்ளார். மெயின் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இது வந்து எதில் முடியும், ஃப்ளாரோட முடியும். ஃப்ரம் எ 2 லேட்டரல் பிராக்ஸ். 2 லேட்டரல் பிராக்ஸ்லேருந்து என்னவாகுது, கம்ப்ளீட் ஆகுது. ஒன்லி 1 branch க்ரோஸ் ஃபர்தர். ஒன்லி 1 branch வந்து என்னவாகும்னா க்ரோவ் ஆகிட்டு ஃபர்தராக வந்து என்ன பண்ணும், மெனி ஹெலிகாய்டு அண்டு ஸ்கார்பியாய்டு. மெனி ஹெலிகாய்டு அண்டு ஸ்கார்பியாய்டு மாதிரியான ஜைம்ஸ் இந்த ஜைமோஸை வந்து என்ன பண்ணுன்னா உருவாக்கும். சரிங்களா, இதுதான் வந்து மோனோகேஷியல் ஜைம். நெக்ஸ்ட் ஒன் ஹெலிகாய்டு. இதில் ஆக்சிஸ் டெவலப்ஸ் ஆகிறது ஒன்லி 1 சைட்லேருந்து டெவலப்ட் ஆகிட்டு காயில் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். அது அட்லீஸ்ட் இயர்லியர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இது வந்து இயர்லியர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் ஹெலிகாய்டு டைப்பில். சரிங்களா, இது எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹெமாலியா அப்படின்ற பிளான்ட்ஸ்லையும் பொட்டேட்டோலையும் வந்து ஹெலிகாய்டு டைப்பான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கார்பியாய்டு. ஸ்கார்பியாய்டு அப்படின்றது ஆல்டர்னேட் ஆகணும். ஆல்டர்னேட்ஸ் அப்படின்னா ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆகிட்டு கால் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து என்ன பண்ணும், பிகம் பண்ணும். அதற்கு நேம் தான் வந்து என்னது, ஸ்கார்பியாய்டு இன்ஃப்ளோரசன்ஸ். இது எதில் இருக்குதுன்னு பாருங்கள், ஹிலோட்ராஃபியம் அப்படின்ற பிளான்ஸில் வந்து இந்த ஸ்கார்பியாய்டு டைப்பான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சிம்பிள் டைகேஷியம். சிம்பிள் டைகேஷியம் உடைய அனதர் நேம் வந்து பைபோரஸ். பை அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். இதில் சென்ட்ரல் ஆக்சிஸ் எண்ட் ஆகிறது வந்து டெர்மினல் ஃப்ளோர்லையும் ஃபர்தராக வந்து க்ரோத் ஆகிட்டு 2 லேட்டரல் பட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஜைமோஸ் யூனிட் கன்சிஸ்ட் ஆஃப் த 3 ஃப்ளார்ஸ் ஆஃப் விச் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஒன் இஸ் ஓல்டு ஒன் திஸ் இஸ் த ட்ரூ சைன். அதாவது நீங்கள் ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓல்டு ஃப்ளார் அதாவது மலர் வந்து மலர்ந்துருச்சு, அந்த ஃப்ளார் வந்து மலர்ந்துருச்சுன்னா அது வந்து எங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும். பட்ஸ் எல்லாம் பாருங்கள் 2 சைடுமே வந்து இருக்கும். ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான் ஜாஸ்மினம். ஸோ இந்த மாதிரியான அதாவது மல்லிகைப்பூ செடி இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ் அது என்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோன்னா சிம்பிள் டைப்பான டைகேஷியம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்டு டைகேஷியம். என்னது, காம்பவுண்டு டைகேஷியம். இதில் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து இருக்குது. டெர்மினல் ஓல்டு ஃப்ளார் டெவலப்டு. அதாவது டெர்மினலான ஓல்டு ஃப்ளார்ஸ் வந்து டெவலப் ஆகிறது லேட்டரலாகவும், தென் சிம்பிள் டைகேஷியல் ஜைம் ஆன் போத் சைட்ஸும். அதாவது சிம்பிள் டைகேஷியல்ஸ் வந்து போத் சைட்ஸும் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம்னா காம்பவுண்டு டைகேசியம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அது கன்சிஸ்ட் ஆகிட்டு 7 ஃப்ளார்ஸ்க்கு மேலே வந்து உருவாக்கும்.
இது எதில் இருக்குன்னா கிளிரோடென்ட்ரான் அப்படின்ற பிளான்ஸில் வந்து இந்த மாதிரியான காம்பவுண்ட் டைகேஷியம்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், எ ஸ்மால் சிம்பிள் டைகேஷியம் இஸ் கால்டு ஜைமூல். ஸ்மாலான ஒரு சிம்பிளான டைகேஷியம்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? ஜைமூல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், பாலிகேசியல் ஜைம். பாலிகேசியல் அப்படின்னாவே மல்டி பேரஸ். இதில் பேரஸ் வந்து எத்தனை இருக்கும்? நிறைய இருக்கும். இதில் த சென்ட்ரல் ஆக்சிஸ் எண்ட்ஸ் வித் எ ஃப்ளார். சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து ஃப்ளாரோட எண்ட் ஆகும். தென் லேட்டரல் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குன்னா பிரான்ச்சஸ் வந்து இருக்கும், ரிப்பீட்டேட்டாக இருக்கும். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் நேரியம் பிளான்ஸ். திஸ் இஸ் த பாலிகேசியல் சைம். நெக்ஸ்ட்டு சிம்போடியல் சைம். சில மோனோகேஷியல் சைமில் பொறுத்த வரைக்கும் successive axis at first develop in a zigzag manner. ஃபஸ்ட்டு டெவலப் ஆகிறது ஒரு ஜிக்ஜாக் மேனரில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட்டு லேட்டரலாக வந்து லேட்டராக என்னவாகும்னு பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜிக்ஜாக் மேனராக இருக்கும், வளைஞ்சி நெளிஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமிங்க்கு அப்புறம் அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து எப்படி ஆகும்னா ஸ்ட்ரைட்டாக மாறிடும். இதற்கு நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்போடியல் சைம். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரியான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சொலானம் அமெரிக்கானம் அப்படின்ற பிளான்ஸில் வந்து இருக்குது. சரிங்களா. திஸ் இஸ் த சிம்போடியல் சைம். ஓகே. மிக்சடு இன்ஃப்ளோரசன்ஸ் மீன்ஸ் போத் ரெசிமோஸும் தென் ஜைமோஸ் பேட்டனும் கலந்து இருந்தால் தான் அது வந்து என்னது மிக்சடு இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு கவனிங்க, திர்சஸ். என்னது? திர்சஸ் அப்படின்னா இந்த துளசி செடி இருக்குது இல்லைங்களா, அதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? திர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த ரெசிம் ஆஃப் சைம்ஸ். இதை என்னன்னு சொல்கிறோம்? ரெசிம் ஆஃப் சைம்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் எ இன்டெஃபினிட் சென்ட்ரல் ஆக்சிஸ். இது வந்து இன்டெஃபினிட் சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து உருவாகுது. லேட்டரல் பெடிசெல்லேட் சைம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அது சிம்பிளாகவும் தென் காம்பவுண்டாகவும் இருக்கும். ஸோ டைகேஷியா. ஃபார் தி எக்ஸாம்பிள் திர்சஸ், ஆசிமம். ஆசிமம்ன்ற பிளான்ஸ் தான் வந்து என்னது திர்சஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வெட்டிஸ்லாட்டர். என்னது? வெட்டிஸ்லாட்டர். இந்த வெட்டிஸ்லாட்டர் வந்து மெயின் ஆக்சிஸ் பியர்ஸ் ஆகிறது 2 ஆப்போசிட் லேட்டரல் செசில் சைம்ஸ்லேருந்து என்னவாகும் ஃபார்ம் ஆகி அந்த ஆக்சில்ஸில் வந்து என்ன இருக்குன்னா நோட் இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மோனோகேஷியல் ஸ்கார்பியாய்டு லேட்டரல் பிரான்ச்சஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் ஃப்ளாஸ், அந்த ஃப்ளாஸ் வந்து க்ரௌடட் அரவுண்ட் த நோடு, அந்த நோடை சுற்றி வந்து போகுது. புரியுதுங்களா? சி த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மிக்சடு இன்ஃப்ளோரசன்ஸ். மிக்சடு இன்ஃப்ளோரசன்ஸுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸை கவனிங்க. இதில் திர்சஸ் அண்டு வெட்டிஸ்லாட்டர்ஸ் அப்படின்ற 2 டைப்ஸ் இருக்குது. இந்த இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னட்டு ப்ரீஃபாக பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸில் சயாத்தியம், ஹைப்பன்தோடியம், தென் சினான்தியம் அப்படின்ற 3 டைப்ஸ் இருக்குது. நவ் we will be see that. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது do not show any of the development pattern. முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஜைமோஸு, தென் ரெசிமோஸ், தென் மிக்சடு இன்ஃப்ளோரசன்ஸ். இதில் இருக்கக்கூடிய எந்த கேரக்டருமே இந்த இன்ஃப்ளோரசன்ஸ்க்கு வந்து ஒத்து வராது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சில ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் இதற்கு என்ன நேமு ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு சயாத்தியம். அது என்னது? சயாத்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ். திஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் கன்சிஸ்டியா ஸ்மால் யூனிசெக்ஸுவல் ஃப்ளாஸ். இதில் வந்து என்ன இருக்கும்? ஸ்மாலான யூனிசெக்ஸுவல் ஃப்ளாஸ் வந்து இருக்கும். சரிங்களா. இந்த ஸ்மாலான யூனிசெக்ஸுவல் ஃப்ளாஸ் வந்து க்ளோஸ் ஆகி இன்வலூக்கருக்குள்ளே இருக்கும். சரிங்களா. இன்வலூக்கருக்குள்ளே சிங்கிள் ஃப்ளாராக வந்து இருக்கும். இதில் மேல் ஃப்ளாஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் எ ஸ்கார்பியாய்டு மேனர். மேல் ஃப்ளாஸ் வந்து ஸ்கார்பியாய்டு மேனர்லேயும், ஃபீமேல் ஃப்ளார் வந்து சாலிட்டரி ஆர் சென்ட்ரலாகவும் வந்து இருக்கும். சரிங்களா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் பெடிக்கலில் வந்து லொக்கேட்டட் ஆகி இருக்கும். ஃபீமேல் ஃப்ளாஸ் வந்து லாங்கான பெடிக்கலில் அமைஞ்சு இருக்கும். அது சென்ட்ரலாக இருக்கும். சரிங்களா.
நெக்ஸ்ட் ஒன் மேல் ஃப்ளார்ஸ் வந்து ஸ்டேமன்ஸையும் தென் ஃபீமேல் ஃப்ளார் வந்து பிஸ்டிலையும் வந்து என்ன பண்ணும் உருவாக்கும். சரிங்களா, மேல் ஃப்ளார் வந்து ஸ்டேமன்ஸையும் ஃபீமேல் ஃப்ளார் வந்து பிஸ்டிலையும் உருவாக்கும். நெக்ஸ்ட் ஒன் சயாத்தியம் மேபி ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா அது நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ஃப்ளாரில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூஃபோர்பியா. இதற்கான எக்ஸாம்பிள் ஆக்டினோமார்பிக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூஃபோர்பியா அப்படின்ற பிளான்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இது ஜைகோமார்பிக்காகவும் இருக்கும், பெடிலாந்தஸ் அப்படின்ற பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு நெக்டார் இஸ் ப்ரெசன்ட் இன் இன்வலூக்கர். இன்வலூக்கர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இன்வலூக்கரில் வந்து என்ன இருக்குன்னா நெக்டர்ஸ் வந்து இருக்கும். நெக்டார் அப்படின்னா வந்து தேன் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க, அது வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மேல் ஃப்ளார். கவனிங்க, இது வந்து என்னது மேல் ஃப்ளார். தென் இது ஃபீமேல் ஃப்ளார். இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே உள்ளேருந்து வருது இல்லையா, இதுதான் வந்து ஃபீமேல் ஃப்ளார். ஃபீமேல் ஃப்ளார் வந்து சென்ட்ரலாக இருக்கும். கவனிங்க, ஃபீமேல் ஃப்ளார் வந்து எங்கே இருக்குது, சென்ட்ரலாக இருக்குது. தென் மேல் ஃப்ளார்ஸ் வந்து அதை வந்து சுற்றி இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து மேல். திஸ் இஸ் த சயாத்தியம் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹைப்பந்தோடியம். என்னது ஹைப்பந்தோடியம். ரிசப்டிக்கல் இஸ் ஹாலோ குளோப் ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஹாலோவாகவும் தென் ஒரு மாதிரியான குளோப்லையும் வந்து இருக்கும். இதில் யூனிசெக்ஷுவல் டைப்ஸான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இருக்கும். ப்ரெசன்ட் அட் த இன்னர் வால். இன்னர் வாலில் வந்து ரெசப்டிக்கலில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ரெசப்டிக்கல் வந்து லிவிங் எ ஸ்மால் ஓப்பனிங். அந்த ரெசப்டிக்கலில் வரக்கூடிய ஒரு ஸ்மால் ஓப்பனிங்க்கு பேர் வந்து என்னது ஆஸ்டியோல். விச் இஸ் கவர்டு பை எ சீரியஸ் ஆஃப் பிராக்ஸ். இது வந்து கவர்டாகி பிராக்டோட கவராகி இருக்கும். மேல் ஃப்ளார்ஸ் ப்ரெசன்ட் நியர் த ஆஸ்டியோல். மேல் ஃப்ளார்ஸ் வந்து ஆஸ்டியோலுக்கு நியர்லையும் ஃபீமேல் ஃப்ளார் வந்து நியூட்ரியல் ஃப்ளார்ஸ்லையும் ஃபவுண்ட் ஆகியிருக்கும். இது ஒரு மிக்சடு மேனரில் வந்து இருக்கும். ஃப்ரம் மிடில் பிலோவில் வந்து இருக்கும். ஃபார் தி எக்ஸாம்பிள் ஃபைக்கஸ் ஸ்பீஷஸ், பேனியன், ஃபிக் அண்டு பைனல், இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைப்பந்தோடியத்தில் வருது. நெக்ஸ்ட் ஒன் சினாந்தியம். சினாந்தியம் அப்படின்றது சர்க்குலரான டிஸ்பிளே ஃப்ளஷி ஓப்பன் ரெசப்டக்கில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சினாந்தியம்னு சொல்கிறோம். இது பியர் ஆகிறது, அதாவது உருவாகிறது வந்து பிஸ்டிலேட் ஃப்ளாஸ் மூலமாக வந்து உருவாகிட்டு சென்டர் அண்டு ஸ்டாமினேட் ஃப்ளாஸை வந்து என்ன பண்ணும் பெரியை நோக்கி போகும். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் டாஸ்டீனியா அப்படின்ற பிளான்ஸில் இந்த சினாந்தியம் டைப்பான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. ஓகே, காரிம்ப் வந்து all the flowers reach the same level due to the more elongations of the pedicel of old flowers. old flowers உடைய அந்த பெடிக்கல் வந்து எலாங்கேஷன் ஆகிறத பேஸ் பண்ணி இந்த காரிம்ப் இன்ஃப்ளோரசன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் அம்பல். அம்பல் அப்படின்றது இந்த காமன் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த காமன் பாயிண்ட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து அரைசஸ் ஆகிருக்கும். கொரியாண்ட்ரம் அந்த மாதிரியான டைப்ஸ் வந்து அம்பல் டைப்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அம்பல் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைக்கு. ஸ்பைக் அப்படின்றது வித்து செசில் ஃப்ளார்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா செசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ ஸ்பைக் மாதிரியான இதை வந்து ஃப்ளார்ஸ் எப்படி செசிலோடு இருக்குது அப்படின்றத இந்த டயக்ராம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைக்லைட். ஸ்பைக்லைட் அப்படின்றது ஸ்மால் ஸ்பைக் அரேஞ்ச்டு இன் எ ஸ்பைக் ரெசிம் ஆர் பேனிக்கிள் மேனர். ஈச் ஃப்ளார் கண்டெய்ன்ஸ் பிராக்டு 3 ஸ்டேமன்ஸ் அண்டு ஓவரி வித் ஃபெதரி ஸ்டிக்மென்ட்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃபெதரி ஸ்டிக்மென்ட்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, பாயிண்ட்ஸ் பார்க்குறப்பவே நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபெதரி ஸ்டிக்மென்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஃபெதரி ஸ்டிக்மென்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஆண்ட்ரோசியம் எங்கே இருக்குது, லாடிக்குல் எங்கே இருக்குது, லெம்மா எங்கே இருக்குது, செகண்ட் எம்டி
ப்ளூம் வந்து எங்கே இருக்குது, பேலியா எங்கே இருக்குது, தென் பிராக்ட் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து இந்த இதுலேயே இருக்கும் பாருங்கள் பிக்சர்ஸ்லாம். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது வீட்டு, தென் நெக்ஸ்ட்டு பேடி, இந்த மாதிரியான பிளான்ட்ஸில் வந்து இந்த டைப்ஸான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்பாடிக்ஸ். ஸ்பாடிக்ஸ் அப்படின்றது ஃப்ளஷியான ஆக்சிஸ் வந்து இருக்கும். சரிங்களா. பை ஒன் ஆர் மோர் லார்ஜ் பிராக்ட்ஸ் கால்டு ஸ்பாத்ஸ். இதை தான் வந்து என்ன சொல்லுவோம், இது பாருங்கள், இதுதான் வந்து என்னதுன்னா பிராக்ட். சரிங்களா. இது இருக்கிறது வந்து ஃப்ளஷியாக இருக்கும். தென் இதுக்குள்ளே தான் வந்து என்னவாக இருக்கும், இந்த பார்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும், மூடி இருக்கும். சரிங்களா. இதுதான் வந்து ஸ்பாடிக்ஸு. நெக்ஸ்ட்டு ஒன் கேட்கின். கேட்கின் அப்படின்றது பெண்டன்ட் ஸ்பைக் வித் யூனிசெக்சுவல் ஃப்ளாஸ். இதில் யூனிசெக்சுவல் ஃப்ளாஸ் தான் இருக்கும். அக்காலிஃபா ஹிஸ்பிடா அப்படின்ற பிளான்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுதாங்க அந்த பிளான்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டுலம் ஹெட் அப்படின்றது. சரிங்களா. when numerous small sessile aggregated to form a dense inflorescence in members of காம்போசிட் ஆஸ்ட்ரேசியா. நீங்கள் சூரியகாந்தி ஏதாவது சன்ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதற்கான எக்ஸாம்பிள் தான் வந்து என்னதுன்னா கேபிட்டுலம் ஆஃப் த ஹெட். பாருங்கள், இந்த ஃப்ளார்ஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குது பிக்சர்ஸு. தென் இதில் இருக்கக்கூடிய ரே ஃப்ளார்ஸ் எப்படி இருக்குது, அதாவது ரே ஃப்ளார் வந்து எங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பிராக்ட் எங்கே இருக்குது, ரெசப்டிக்கல் எங்கே இருக்குது. ரெசப்டிக்கல் இதுதான் வந்து அதாவது பிராக்டு. தென் நெக்ஸ்ட்டு ரெசப்டிக்கல், தென் டிஸ்க் ஃப்ளாரு, ரே ஃப்ளாரு, லிகுல் ஆஃப் ரே, தென் ரெசப்டிக்கல் ஸ்கேல், இது எல்லாமே இருக்குது பாருங்கள். கிரைசாந்திமம், தென் சன்ஃப்ளவர், இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான் வந்து கேபிட்டுலம் ஆர் ஹெட் அப்படின்ற டைப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு கேபிட்டேட், தென் காம்பவுண்ட் ரெசிம் ஆர் பேனிக்கிள். இன் திஸ் கேஸ் ஆஃப் ரெசிம் இஸ் பிரான்ச்டு அண்ட் த பிரான்ச்சஸ் பியர் ஃப்ளாஸ் இன் எ ரெசிம் மேனர். அதாவது ரெசிம் மேனரில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து என்னது காம்பவுண்ட் ரெசிம் ஆர் பேனிக்கிள். கேஷியா அப்படின்ற பிளான்ஸில் இது மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பிக்சர்ஸ் தான் வந்து காம்பவுண்ட் ரெசிம்ஸ் அல்லது பேனிக்கிள்கான எக்ஸாம்பிள்ஸ். உங்களுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து ஃப்ளார்ஸ் வந்து உருவாகியிருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒன் கேலிஃப்ளோரஸ், அதாவது காம்பவுண்டு கேரிம்ப் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்சோ நவுன் அஸ் கேரிம்ப் ஆஃப் காரிஸ். Here the main axis branches in a corimbose manner and each branch bears flowers arranged in a corymbs. காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய பிராக்சிகா ஓலரேஷியா, இதுதான் வந்து என்னதுன்னா காரிம்பு, காம்பவுண்ட் காரிம்ப் அப்படின்ற பிளான்ஸ். இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இது எப்படி இருக்குது அப்படின்றத பிக்சர்ஸை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. காம்பவுண்டு கேரிம்ப். நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் அம்பல், அதாவது ஆல்சோ நவுன் அஸ் அம்பல் ஆர் அம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெடிங்கிள் இஸ் ஷார்ட் அண்டு பியர்ஸ் மெனி பிரான்ச்சஸ். பெடிங்கிள் அப்படின்றது இதுதான். இதிலேருந்து என்னவாகும், நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதன் மூலமாக வந்து அம்பல்லைட் வேலை வந்து என்னவாகும், ஃப்ளார்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து காம்பவுண்டு அம்பல். நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்டு ஸ்பைக். இதில் ஸ்பைக்லைட்ஸ் இருக்கும். மெயின் ஆக்சிஸ் பியர்ஸ் பண்ணுறது, அதாவது மெயின் ஆக்சிஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஸ்பைக் மாதிரியான இன்ஃப்ளோரசன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அமராந்தஸ் ஃப்ரெடிஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் மெயின் ஆக்சிஸ். இதன் மூலமாக வந்து என்னவாகும், பிளான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து அமராந்தஸ் ஸ்பினோசஸ் அப்படின்ற பிளான்ஸு. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு ஸ்பாடிக்ஸ் பாருங்கள். இதில் டைரெக்டாக வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், வுட்டி ட்ரங்க்ல இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த பிளான்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்டு ஹெட்.
காம்பவுண்ட் ஹெட் இட் இஸ் ஆல்சோ நவுன் as த கேபிட்டுலம் டைப். கேபிட்டுலம் டைப்பில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க.